காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் அவரா ஃபஸ்ட் ஆர்டர் லொக்கேஷன் வந்துட்டோங்க. அவ்வளோங்க, அந்த ஆர்டர் கேன்சல் பண்ண சொல்லிட்டேங்க. பெரிய பாட்சு 2 பாட்சா, அதனால் அது என்னால் எடுத்துன்னு போக முடியாதுன்னுட்டேன். விடுங்க, நம்மளுக்கு இப்போ இன்னொரு ஆர்டர் இருக்குது. 300 ஆர்டரு ரேப்பிடோ தான். பார்சலு எடுத்துட்டேன். 5 நிமிஷம் காட்டுது. கரெக்டாக எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சிந்தாரிப்பேட்டையில். இப்போது போலீஸ் ஒருத்தர்கிட்டே கேட்டேன் டைரெக்டாக. அது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சைட்லேருந்து நான் எப்பயுமே ஒரு இடத்துல நிற்பேன், அவங்க டிராஃபிக் போலீஸ் இருப்பார், அவர் எப்பயுமே பார்ப்பேன் நான். சரி, அவர்கிட்ட அவ்வளோ பேசுனதில்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பேசுகிறேன். பார்ப்பேன்னு தவிர பேசுனது கிடையாது. சரி, நம்ம யாருக்கும் ஏன் பயந்துன்னு இருக்குது, நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம், டைரெக்டாக கேட்கறதுல எதுவும் தப்பு இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். சார் இதுமாரி சொல்கிறாங்க நியூஸில், என்ன சார் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் இன்னும் எங்களுக்கு நியூஸ் வரல தம்பி, எப்பயும் போல தான் எத்தனை போயிருந்தாங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. சரிங்க அப்படின்ட்டு. அவ்வளோ நண்பர்களே, இப்போ தான் எத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுதுங்க. நண்பர்களே, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. அது எடுத்துகிட்டு தான் போயின்னுக்கிறேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஆர்டர் இது பண்ணிட்டாங்க. அப்பா வெறுப்பாகி போயிடுச்சு. இப்போ பார்ப்பீங்க இன்றைக்கி போலீஸ் எப்படி பிடிக்கிறாங்களா இல்லையான்ட்டு. நான் ஏன்னா சென்னைக்குள்ளே தானே இப்போ நான் போகிறது சரியான இது, ஃபுல்லாக போலீஸ் நிற்கிற ஏரியா தான். பார்த்து உஷாராக தான் போனோம். பார்ப்போம் வாங்க. நம்ம எதுனா தப்பு பண்ணால் பரவாயில்லைங்க, பைப்பெல்லாம் நம்ம உழைக்கிறோம், நம்ம இது பண்ணுறோம், ஏன் அதுன்னு தெரில. பார்ப்போம், கவர்மெண்ட் சைட்லேருந்து அது சரியான இது எடுத்துன்னு வருவாங்க. நான் கவர்மெண்ட்டு இது தப்பு. அதான் நண்பர்களே, இந்த இடத்துல தான் டாப்பு கேட் ஒன்று. டாட்டா டாட்டா கேட் 1 தான் டெலிவரியாக வராறான் கஸ்டமர். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருள் தான். தெரில, வாங்கி ப்ளஸ்ஸாக இருக்கும் போலான்ட்டு. RH 135H தான். அந்த ஆர்டரை கொடுத்துட்டு இப்படி நின்று இருந்தேன், அதை கொடுத்துட்டேன். இப்போ வேளச்சேரிக்கு ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க 285 ரூபா. எங்கே போய் பிக்கப் எடுக்கணும் தெரில. மெரினா மால் தான் நினைக்கிறேன். மெட்ரோ ஷூன்னு இருக்கு. பாய் மெட்ரோ ஷூ கிரவுண்ட் ஃப்ளோர் தலை போட்டர் போட்டர்னா மேலேயா. அதான் நண்பர்களே, பிக்கப்புக்கு வந்துட்டேன். உள்ள மாலுக்குள்ளே தான் போல் பிக்கப்பு. தலைவலி. சரிங்க, இதை பிக்கப் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, அது குத்து முச்சாச்சு. கிளம்புறேன் கரெக்டாக. டைம் பார்த்தீங்கன்னா 1:07 ஆயிடுச்சு. இப்பயே 1:50 கொடுப்பேன்னு போட்டுக்குது. அவ்வளோதாங்க, ஆர்டர் எடுத்தாச்சு. 2வது ஆர்டரு இதுதான் போனோம். அது எடுத்தாச்சு கரெக்டாக. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெரினா மால். உள்ளே போனால் தாறுமாறாக இருந்துச்சு. வீடியோ கூட போடுறேன் பாருங்களா, சூப்பராக இருந்துச்சு. அது ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போ இது போய்ட்டு ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா போகிற வழியில் என்ன இன்னொரு ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. சரிங்களா, பெட்ரோல் வேறு போடணும். இன்னும் பெட்ரோல் போடல வண்டிக்கு, பார்ப்போம். யாருங்க இன்னொரு இன்ஃபர்மேஷனை, ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தேன்ல, அதுக்கு சொன்னான்னு தெரில. அதுக்கு 380 ரூபா. அது கஸ்டமர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா போட்டு விட்டார். ஒர்த்து தான். வெயிட் பண்ணான்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு 1/2 hour கிட்டே வெயிட் பண்ணேன். 50 ரூபா தான் போட்டார். ஆனால் பொருளும் பெருசு இல்லை, சின்னது தான்.
அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க. 2வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கோம்னாங்க. எஸ்பி பெட்ரோல் பேங்க் ஆப்போசிட்டில் மெட்ரோ அப்படின்ட்டு தான். வர வழியில் எந்த ஆர்டர் சொல்கிற மாரி இல்லை. மாதம் பார்க்குமோ எங்கேயோ போட்டாங்க, அது ஆனால் நான் எடுக்கலை. அது வந்து கொஞ்சம் பிடிக்காம வந்து போகிற மாரி. அவ்வளோதாங்க. அது குத்துட்டு அப்படியே நின்று இருந்தேன். ஒரு அம்பத்தூருக்கு ஆர்டர் போட்டாங்க. சரி அம்பத்தூர்லேயே பிடிக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கோசரம் போகலாம். ஏன்னா நான் இப்போ இந்த 2 நாள், இந்த நேற்று இன்னைக்கு 2 நாளாகவே கொஞ்சம் இப்போ வரைக்கும் அவுட்ரு தான். அவுட்ரு கூட கிடையாது, இப்படி இந்த சைடுக்காக தான் ஓட்டி நின்னேன். சரி போய் பார்ப்போம் அப்படி எங்கன்ட்டு. இப்போ பிக்கப் பண்ண தான் போயின்னுக்கிறேன். 3வது ஆர்டரு 240 எவ்வளோ காட்டுச்சு. 200 வரேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. போகிற வழியே இன்னொரு ஐடியில் ஆர்டர் போட்டாங்கன்னா நம்ம அப்படியே அதே எடுத்துன்னு போவோம். 127 ரூபா டி நகர். கிலோமீட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா பிக்கப் எடுத்து இது ஓகே கொடுத்துட்டு அதை எடுப்பேன். இல்லைனா பொருளை பார்க்கணும் ஃபஸ்ட்டு, இது எப்படின்ட்டு பார்க்கணும். பார்த்து தான் அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பேன். பரவாயில்ல, இப்போ இந்த ஐடியிலே ஆர்டர் அடிக்குது. கொஞ்சம் உஷாராக தாங்க ஓட்டுறேன். உஷாராக ஓட்டுறேன்னா அவங்க இல்லை எப்பயும் நிற்கிற மாதிரி தான் போலீஸ் நிற்கிறாங்க. அங்கே ஏன் பிடிக்கிறாங்கலாம் தெரியல. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம்னா அது பரவ மாட்டுது. இதே ஒரு கெட்ட விஷயம், அடுத்தவனை அழிக்கணும் அப்படின்ற மாரி இதுன்னா அது ஃபாஸ்ட்டாக பரவுது. இன்னொன்று நம்ம ஆளுங்களே ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ என் குரூப்லாம் ஒன்று இருக்குது, நான் யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன் பாருங்கள். அந்த குரூப்லலாம் இருந்தீங்கன்னா பைக் டாக்ஸியே விட்டு போயிடலான்ட்டு யோசிப்பீங்க. அந்தமாரி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் தான் நல்லா பேசுவாங்க. அதுவும் என்ன பண்ணுறது, நான் அதுதான் குரூப் பக்கமே காயில. அதுதான் எங்கள் குரூப்பில் இருக்கிறது. நானே வாய்ஸ் மெசேஜ் போடுவேன், இதுமாரி நீங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க இதுவே கேட்காதீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் ஓட்டுங்க, நார்மல் டே மாரி இதுவாகட்டும், நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா நம்ம இங்கே பாருங்களேன், கவர்மெண்ட்டே இது பண்ணோம். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம எதுவுமே திருட்டுத்தனம் எதுவும் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷனுக்கோசரம் பண்ணலாம், அவ்வளோதான். தவிர இது வந்து இதனால் பொதுமக்களுக்கு தான் யூஸு. நான் இன்னும் கேட்டால் நேற்று போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய்த்தாங்க பார்சல் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஆர்டரை. இப்போ அது எதுனா தப்புனா இப்போ அவங்களே அதை இது என்ன பண்ணலாம்ல, அது அவங்களுக்கே தெரியாதுங்க. அந்த நியூஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதே இதையும் நம்மளை இது பண்ணி எந்த பத்தில் அவங்க சொல்கிறத தான் நம்பினுங்க. திருமலை இசை போடுறாங்க. அம்பத்தூர் கொடுத்து திருமலை இசை போகலாம்ல. நன்றி. பேமெண்ட் யார் அவங்களா? பேமெண்ட் அவங்களா? சரி ஓகே. அதாங்க, இது அப்படியே அழகாக பேக்கில் வச்சுக்கலாம். இப்போது கரெக்டாக திருமலை இசைக்கு என்ன அதாங்க சம்பவம் உறுதின்னு நினைக்கிறேன். இது ஃப்ரண்ட்டில் வச்சுன்னு போனோம், பார்த்தோன்னே பிடிச்சி நிற்பாங்க. பார்த்துக்கலாம் வாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல். எனக்கு என்னென்னா ஒரே ஒரு பயம், வேளச்சேரி. இப்போ அந்த சிக்னல் ஆண்ட நிற்பாங்களா இல்லையா, அந்த ஒரு இடம் மட்டும்தான். மற்றபடி அந்த இடம் பயம் இல்லை. பார்த்துக்கலாம் வாங்க, எல்லாமே நல்லதுக்கு. 220 இருத்தலை பெட்ரோல் மட்டும் போட்டு 220ண்ணா ஜிபே பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இப்போது கரெக்டாக மதுரவாயில் பிரிட்ஜி. ஏன்னா இப்போ இந்த வீடியோலலாம் அவ்வளோ பேச மாட்டேன்னா, இப்போ நம்ம பண்ணுறது என்னென்னு நம்மளுக்கே புரிய மாட்டுது. அதனால தான் நான் இப்போ பேசாமல் வந்துக்கிறேன். பொருள் எடுக்கிறதும் பொருள் கொடுக்குறதும் மட்டும் பேசின்னு போகிறேன். நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இப்போ இந்த இஷ்யூ முடிகிற வரைக்கும் நம்ம கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணி வைப்பேன். ஏன்னா என்ன பண்ணுறாங்க, ரெகுலராக டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு பேசின்னு இருந்தாலே நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஓடுறது எண்ணமே வராது.
ஒரு சொல்யூஷன் வர வரைக்கும் நம்ம அதுக்கான வீடியோ நான் போட்டுன்னு தான் இருப்பேன். பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு நான் காலையில் போலீஸ் சைடில் கேட்கும் போதும் அவங்களுக்கும் அந்த இது இல்லை. இந்த நியூஸ் சேனல் மட்டும்தான் அப்படி இது பண்ணுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அது என்ன சொல்கிறது, நியூஸ் சேனல் யாருன்னா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறது தான். இதை நம்பி நான் எவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் ஆட்டோக்காரங்களே தப்பு சொல்ல மாட்டேன், கார்காரங்களே தப்பு. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க தான். ஏன்னா மக்களுக்கும் இதனால யூஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கான ஒரு சொல்யூஷன் அது எல்லோ போர்டு இது பண்ணாலும் அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். இல்லை இப்போ டிஷர்ட் போட்டு ஓட்டணும் சொன்னீங்களா, அதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இல்லை இதுக்குன்ட்டு எல்லோ போர்டு இது பண்ணால் அதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லல. அதுக்கான நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். அது என்ன பண்ணலாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து எது சொன்னாலும் பண்ணுறதுக்கு டாக்ஸி டிரைவர் எல்லோரும் ரெடியாக தான் இருப்பாங்க. இல்லை ஆட்டோக்காரங்க இதுமாரி அவங்களே என்ன சொல்கிறாங்க, ஆட்டோக்காரங்க இதுமாரி நீங்கள் எல்லோ போட்டுன்னு ஓட்டுங்க, நாங்கள் ஏன் கேட்க போகிறோம். அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கான வழியை கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்தாலே எல்லாம் ஓவராகிடும். அதுக்கோசரம் தான் நான், ஏன்னா கவர்மெண்ட் சைடு மேலேயே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சட்டம் அதுக்கான நேரம் வரும்போது மட்டும் தான் கவர்மெண்ட் போட முடியும். அதுக்கான நேரம் வருதுன்னா அது ஒரு இதுலேருந்து தான் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லோ போர்டு கொடுக்கணுன்னா இப்போ அதுக்கான இதுவெல்லாம் ப்ராசஸில் இருக்கும். இப்போ எலெக்ஷன் இதுனால அது பண்ணாமல் இருப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுவும் வரும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். யாருன்னா இதை பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது மக்களுக்கும் யூஸு, பொதுமக்களுக்கும் யூஸு. நான் சும்மா இந்த வீடியோ மட்டும் இப்படி மட்டும் போட்டுருந்தால் பத்தாது. நான் அதில் இருக்கிற பிரச்சனையும் நான் ஆல்ரெடி சொல்லின்னு தான் இருப்பேன். இருந்தாலும் இதுக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஏன்னா இதை நம்பி சென்னையில் மட்டுமே நான் 1 லட்சம் மேலேயே இருப்பாங்க. இது பைக் டாக்ஸினா இந்த பார்சல் எடுக்கிறது மட்டும் கணக்கு இல்லை, மொத்தமாக பைக் இதுவே. ஏன்னா எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை வருது. ஃபுட் டெலிவரிக்கு பிரச்சனை வர மாட்டுது. ஆனால் எல்லாமே பைக்கோட இது தான் சம்மந்தப்பட்டது தான். எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் எல்லாமே எதுனா பண்ண முடியும். அதுதாங்க அம்பத்தூர் 2வது பில்டிங். பேமெண்ட் யார்த்தல? ஆமாம். வந்துச்சு தலை. தேங்க்யூ தலை. 10 ஆர்டருக்கு 13 கிலோமீட்டர் காட்டிச்சு, 24 நிமிஷம். ஓகே சரிங்க, இந்த ஆர்டரும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. சரிங்களா? இல்லை நடுவில் எதனா நடந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஆர்டர் இப்போ போடுறாங்க பாரு, அந்த ஆர்டர் எடுத்தால் எனக்கு முடிஞ்சிச்சு. ஆனால் அது இப்போ எடுக்க முடியாத. நம்ம இந்த ஆர்டரை கொடுத்து தான் அந்த ஆர்டர் எடுக்க முடியும். சரிங்களா? இது குத்தாச்சு. இது 3வது ஆர்டரு இப்போ கொடுக்க போகிறது. 4வது ஆர்டர், பெரிய ஆர்டர் தான் நெக்ஸ்ட்டு போட்டாங்க. இந்த ஆர்டர் எத்தனை கிலோமீட்டருன்னு சொல்ல பாருங்கள். அங்கே குத்துட்டு அங்கேருந்து வெறும் 13 கிலோமீட்டருங்க. அங்கே எடுக்கும் போது மொத்தம் 22 கிலோமீட்டர் இருந்துச்சு. 24 கிலோமீட்டர் காட்டிச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, 24 கிலோமீட்டர் காட்டிச்சு. அதுக்கடுத்து இங்கே பார்த்துட்டு அடுத்தது 22 மாறிடுச்சு. 13 மாறிடுச்சு. அவ்வளோதான், ஒரே டைரக்ட் ஸ்ட்ரெயிட்டு தான், ஒரே போயிடலாம். இப்போ அங்கேருந்து ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வரணும், இல்லை பொறுமையாக ஓட்டுன்னு வரலாம். ரிட்டர்ன் 3:38 கொடுப்பேன்னு போட்டுக்குதா இது? 3:18 கொடுப்பேன்னு போட்டுக்குது. எப்பயும் போல் நார்மல் டேஸில் ஓட்டுற மாரி தாங்க இருக்குது. இவங்க இல்லாத பொல்லாதையும் நியூஸ் சேனலு அப்படி இப்படின்ட்டு சொல்லி நம்ம இருக்கிற இதுலேயே ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அருண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்ட்டு. அந்தமாரி தான் ஆக்கி விட்டாங்க. ஏன்னா இது ஒரு நெகட்டிவிட்டி நியூஸு. இது எப்படி சொல்லுவாங்க, இது ஒரு வாயை விட்டு ஒரு வாய் மாறும்போது
அப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, பழசு புதுசு எதுன்னு தெரியாமல் ஷேர் பண்ணுறது எதுக்குதான்? ஒன்று ஷேர் பண்ணுறேன்னா அது உண்மையா, அது கரெக்டாக ஏது என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுன்னு ஷேர் பண்ணோம். என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். இங்கே தானே தெரியாதனால தான் உள்ளே போகல. தெரிஞ்சிருந்தா நான் அவர் உள்ளே போய் குத்துருப்பேன். ஏன்னா நான் தப்பான இடத்துக்குள்ளே போயிடுவேன்ட்டு. இப்போ அவர் நந்து வர்றாருல, அவருக்கோசம். சரிங்க, நீங்கள் குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோங்க, கடைசி ஆர்டரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிருந்தேன். ஒரு ஆர்டர் போட்டாங்க 189 ரூபா அரும்பாட்டம். சரி எடுத்துட்டேன். ஒர்த்து தான் 189 ரூபா. சரி போகிற வழி சும்மா எப்படி போத்து அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். இப்படி வரமா நின்று கரெக்டாக அரும்பாக்கமே ஆர்டர் போட்டாங்க. ஓய் என்னடா சும்மா சும்மா யூடியூப்பில் போடுறதுக்கு? ஹலோ, ஆமாம் ஒரு கார் நிற்குது. சரி நான் வரேன், நான் வந்துடுறேன். ம் 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 சரிங்கண்ணா சரிங்கண்ணா, நான் வந்துடுறேன். ஆ பார்த்து கீழே போய் போகிறீங்க. கீழே போய் போகிறீங்க. என்னடா என்னோட பாஸ்ட்டாக ஓட்டுன்னு போகிறா? பார்த்து இச்சுக்கு போகிற. பாய் பாய். பல போட்டர் இங்கே தான் சொன்னாங்க. வச்சுக்கிட்டா ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுக்கிட்டா ஆகாது. ஓகே தலை, நன்றி தலை. வீஸ் ஆகாதுல்ல? சரி சரி, நன்றி தலை, வரேன் தலை. நன்றி தலை, வரேன். அதெல்லாங்க இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. இது எத்தனாவது ஆர்டர்? 5வது ஆர்டர்னு நினைக்கிறேன். ஆமாம் 5வது ஆர்டர். 30 நிமிஷம் காட்டுது, 13 கிலோமீட்ரு. ஒர்த்து தான், பரவாயில்ல போகலாம் வாங்க. என்னாக்குது, அரும்பாக்கம் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு விட வேண்டியதான். டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 வீட்டில் உட்காருவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான். வாங்கினேன்னா ஒரு 24. 34 புதுசு, பழசு வாங்கினா 18. இருங்க அப்படி நில்லுங்க, சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டு போயிடாது. அதான் அப்படியா? ஆ 2000 எனக்கு மேலே இருக்கிறீங்களே. இப்போதான் ஒரு 5 மாதம் ஆகுது. ஏகே அதுதான். உங்கள் யூடியூப் சேனல் சொல்லுங்கள். தி லைஃப் ஆஃப் ஏகே. உங்களது சொல்லுங்கள். இது செகண்ட்ஸில் வாங்கினேன்னா 18,000 ரூபாய். ஆமாம், புதுசு வாங்கினா 34,000 ரூபாய். இது கூட 3 பேட்ரி, ஸ்டிக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். இது டிஜே. இது மைக் வாங்கினோன்னா தனியாக ஒரு 1400 ரூபாய் அப்படி செலவு பண்ணோம். ஆமாம் அதுதான். சென்னை அது வந்து லேப்டாப்பில் இதில் இதுவாகிடும். இந்த அண்ணா சாலை போகிறாங்க பாரு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி ஆர்டர் எடுத்துன்னு தான் வரேன். அதுதான் சொல்கிறேன். எந்த போட்டால் எந்த தான் ஃபஸ்ட்டு வரும்.
அதுமாரி நான் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அதெல்லாம் பார்த்து தான் சர்ச் பண்ணி தான் வச்சுக்கிறேன். சரி நான் பார்க்குறேன் எப்படின்ட்டு. நான் உங்களது எந்த மாரி லோகோ வரும்? லோகோ எந்த மாரி வரும் காட்டுங்க. நீங்களே உங்களதுலேருந்தே காட்டுங்க, நான் பார்க்குறேன். நான் பார்த்தேன்னா வீட்டில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் சென்னையில் எங்கே? சேட்பட்டு எக்மூர் பக்கத்தில். உங்கள் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. நேரில் ஃப்ரீயாக இருக்கும்போது மீட் பண்ணலாம். சரி. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 5 மாதம் தான் ஆகுது. 2 வருஷம் ஆச்சு. அது நீங்கள் இது மெயினாக எடுத்து பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லை ஒர்க்கு எதுனா? நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு, அதனால தான் இப்படி. நம்பர் சொல்லிட்டா இல்லை உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? ஆமாம். நீங்கள் நான் இப்போ ஒரு 6 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடுவேன். நீங்கள் அதுக்கடுத்தது எனக்கு கால் பண்ணிங்கன்னா கர்ணன் வரும். அது என் பேரில் அஜித் என் பேர், அந்த ஏகேன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், மானிட்டேஷன் பண்ண அந்த இதெல்லாம் கேட்டிங்கன்னா நான் எல்லாம் கிளியராக சொல்கிறேன். அதுதான் நான் முடிய போகுது. நான் அந்த பேங்க் இதுவும் அப்ளை பண்ணோம். அது பண்ணிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 நாளில் எல்லாமே $100 வந்துடும். $100 வந்துச்சுன்னா அதுக்கடுத்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுதான் நான் பண்ணுறேன். அப்படியா? நீங்கள் ஃபுல் வீடியோ சரி நான் சொல்கிறேன். நீங்கள் ஆர்டர் இருக்குதா? சரிங்கண்ணா, நான் போட்டா நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல். உங்கள் பேர் என்னது? உங்கள் பேர்? ரஹ்மான். சரிங்கண்ணா, நான் பார்க்குறேண்ணா. நீங்கள் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அவர் சேனல் சென்னை ஷார்ட்ஸ் தான். அவரும் யூடியூபர் தானா. அவர் ஷார்ட்ஸ் என்ன போடுவார், அவரோட லிங்க்கு வரல. நான் அது என்னன்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த நேமில் நிறைய பேர் இருக்கிறாங்களாம். அதனால் நான் யூடியூபரான்னு கேட்டார் நிற்க வச்சு. சரி அதுதான் அவர்கிட்ட. இல்லை ப்ரோ எனக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு, ஆனால் அவரோட சப்ஸ்கிரைபர் நான் கம்மி, 1700 தான் இருக்கிறேன். அதனால் சொல்கிறேன். அவர் என்கிட்ட டவுட்லாம் கேட்டுக்கினாரு. என் நம்பர் வாங்கிக்கினார். நம்பரு நானும் கொடுத்தா அவர் நம்பரை கொடுத்தாரு. ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் அதிகம் அவருக்கு. இல்லைனாலும் நான் கொடுப்பேன், அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சொல்கிறேன். அவர் இந்தமாரி டவுட்லாம் இருக்குது, எனக்கு இன்னும் ஆகலை, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரிங்க ப்ரோ அப்படின்னா. 2 வீலர் போகிறதுல ஆட்டோக்காரங்க நின்றுக்கிறான் பாரு அப்படின்ட்டு திட்டுறாரு அவர். அதான் கரெக்ட் தான். எல்லாருக்கும் ஒரு அர்ஜென்ட் இருக்கும். இப்போ நம்மளும் ஒரு காலத்தில் போய் நின்னா நம்மளே திட்டுவாங்க. சூழ்நிலை, அந்த சூழ்நிலை தான் வெற்றிமாறன் சார் சொல்லுவார் பாருங்க. அந்த சூழ்நிலை தான் நம்மளை நல்லவனும் கெட்டவனும் மாற்றுது. எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு. இப்போது யாருன்னா தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா ஏன் தற்கொலை பண்ணிட்டாங்க அவனுக்கு கோழகேன்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சவரே இப்போது 1 வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பெரம்பூரில் இருக்கிறாரு. அந்த சார் ரொம்ப நல்லவர். அவர் போயிட்டு இப்படி தூக்கு மாட்டிப்பாரான்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் பழைய வேலையில் செஞ்சுருந்தேன்ல, குடும்பத்தோடு என்ன பண்ணார், பாப்பாங்களுக்கு கேக்கில் விஷம் வச்சு குத்து அவரும் தூக்கு மாட்டிக்கிட்டார். எனக்கு தெரிஞ்ச சார், அவர் பேர் சொல்லாமான்னு தெரில. நான் அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க நீங்களே. எனக்கே ஷாக்கு. அவர் எவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணுவார், எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாரு எல்லாத்தையும். ஆனால் அவரே இந்தமாரி முடிவு எடுத்துக்கினார். நான் சொன்னேன் இப்போ அவர் போன வருஷம் கூட கோவாவுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வந்தார். எப்படி கோவாவுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வந்தார் சந்தோஷமாக. அவர் தூக்கு மாட்டிக்கினார். அதுதான் ஒரு மனுஷன் அந்த சூழ்நிலை எப்படி மாற்றன்னு தெரியாது. இங்கே தானே பேமெண்ட் யார் அவங்களா? கொடுத்து முடிச்சாச்சு. ஹலோ, அது கொடுத்தாச்சுண்ணா. ஆமாம், இந்த நம்பர் தான் ஜிபே. போட்டு விட்டுறீங்களா? நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். போயிட்டு அப்படியே பேசின்னு போவோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:42ங்க. கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான். எங்கள் அரும்பாக்கத்துலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு. அரும்பாக்கம், என்எஸ்கே, அதுக்கடுத்து சூளைமேடு, பச்சைபாசி, சந்து பூந்தா, சேட்பட்டு. இங்கே டோட்டல் சொல்லிட்டு கிளம்பலாமா? 150 ரூபா போகிறாங்க.
இருங்க டோட்டல் நீங்கள் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். போட்டாங்க 190 150 90 1 எக்ஸ்ட்ரா வச்சு போட்டுக்கிறாங்க. இருங்க இந்த ஐடியில் 431 என் ஃப்ரெண்ட் ஐடியில் அதில் ஒரு 463ங்க. ரேப்பிடோ ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். வச்சுனே இருக்குது கியாமுயான்ட்டு 380ங்க. 380 ப்ளஸ் இதில் ஒரு டிப்ஸு அந்த ஃபஸ்ட்டு ரேப்பிட் ஆர்டருக்கு மட்டும் 50 ரூபா வந்துச்சு. மொத்தமாக 60 ரூபா போட்டுக்கலாம். எனக்கு மொத்தம் 1334ங்க. மணி 4:44 ஆகுது. இதில் மைனஸ் 220 ரூபா பெட்ரோல். இதில் மைனஸ் 9 ரூபா இது அந்த கமிஷனு, ரேப்பிடோ கமிஷன் 50 ரூபா பிடிப்பாங்களா, அதுக்கு போய்டும். 1105 ரூபாங்க இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங். ஒர்த்துல சரிங்க. இதோட பார்ப்போம். நான் இது என்ன பண்ணுறது, இது அதாங்க முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி எப்படியோ நல்ல நாளாக அமைஞ்சிச்சு. இப்போது நான் எதுவும் நெகட்டிவாக பேச போகிறதில்ல, எதுவும் தெரியாமல் தெளிவாக பேசுறதில்ல. பார்ப்போம், நம்ம பண்ணுறத பண்ணுவோம். அதுக்கான ஸ்ட்ரிக்டான இது வரும்போது நம்ம அதுக்கான இது முழிச்சுப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு வாய் ஒரு பட்டு அது ஒரு மாரி போயின்னுக்குது. அதனால் அது நம்ம அதை கண்டுக்க தேவையில்ல. நம்ம ஓட்டலாம். ஏன்னா எல்லோரும் கஷ்டப்படுறவங்க தான். இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க ஆட்டோக்காரங்களும் கத்துறாங்கன்னா அவங்களும் அவங்களோட இது தான் உரிமைக்கு தான். ஏன்னா இப்போது நம்மளுக்கு ஒரு இதுக்கு 10 ரூபாயிலேருந்து 9 ரூபா குறைச்சனுமே பார்சலுக்கு இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் ஆட்டோக்காரங்களுக்கு கொஞ்சம் வருஷமாகவே மீட்டருக்கு காசு போட மாட்டுறாங்க எக்ஸ்ட்ரா. அது அவங்களும் லீகலைஸ் தான் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் இதுமாரி ஏற்றி கொடுங்க, நாங்கள் அது பண்ணுறோம். நாங்கள் அதை பண்ண மாட்டோம், நாங்கள் எக்ஸ்ட்ரா என் காசு கேட்குறோன்னா இதனால தான். இப்போது எல்லா வேலையும் ஏறி போயிடுச்சு. ஆனால் அதோட ரேட்டு மட்டும் அப்படியே இருந்துச்சுன்னா எல்லோரும் தான் கஷ்டப்படுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னா அப்படிலாம் இல்லை. எல்லாரும் ஒன்று தான். ஆட்டோக்காரங்களும் சரி, பைக் ஓட்டுறவங்க நம்மளும் சரி, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க தான். இது இதோ பாருங்க, ரோல்ஸ் ராய்ஸு கோஸ்டா உள்ள நம்பரை காட்டக்கூடாது. நான் ஏதோ பழைய அம்பாசிடர் கார் நினச்சிட்டேங்க. இப்படி இந்த சைட்லேருந்து பார்க்கவா டப்புன்னு உள்ளுக்குள்ளே போனதுன்னு தான் ரோல்ஸ் ராய்ஸாக இருந்துச்சு. அவனை பார்க்க சக்கத்தாகிறான். என்னடா இப்படி பேசின்னு போயிட்டு டப்புட்டு காரை பார்த்தேன்னு. எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்குங்க. என் ட்ரீம் கார் என்ன காருன்னு சொன்னால் இதுவாகுங்க, ஜிடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார் தான் என்னோட இதுவே. சரிங்க, அதுதான் சொல்லியிருந்தேன். எல்லாம் ஒன்றா இருப்போம். எல்லாரும் உழைக்கிறவங்க தான். நம்ம அவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, நம்மளுக்கும் அவங்க சைட்லேருந்து மீட்ரு சொல்கிறாங்கன்னா நம்ம சைட்லேருந்து எல்லோ போர்டு போட சொல்லுங்கள். அது நல்லது தான். அதுக்கோசரம் நான் சொன்னாலே என்னையே இது பண்ணுவாங்க குரூப்பில். இப்போ நான் வீடியோ போடுறேன்னா என் வீடியோவுக்கு நெகட்டிவாக பேசுறதுக்குன்ட்டு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் நல்ல வீடியோ போட்டிருப்பேன், எவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன் நல்லதா. இது வரைக்கும் அந்த நல்ல வீடியோவுக்கு அவங்க ஒரு கமெண்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இதுமாரி எதுனா ஒன்று நடக்கும்போது அந்த குறை சொல்கிறதுக்குன்ட்டு ஒரு 10 பேர் எப்படி தான் வரானுங்க. அந்த ஊருக்கு 4 பேர் இருப்பானுங்க பாருங்கள், அந்தமாரி தான் இப்போ இந்த வீடியோவுக்கு இருப்பானுங்க. என்னத்த சொல்கிறது, நானும் அதுதான் பார்க்குறேன். இப்போ இதுவே நார்மலாக தாங்க போயிடும், எப்பயும் போல தாங்க. நான் எப்பயும் ஓட்டுவேன். நான் இன்றைக்கி தான் ஓட்டுனுக்கிறேன், டெய்லியும் ஓட்டுனுக்கிற மாரி தாங்க இன்றைக்கும் இருக்குது. இந்த நியூஸ் இல்லைன்னா அது ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த நியூஸ் பரவதுனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் நீ மற்ற 4 பேர் தான் ஓடினே இருக்குது. இப்போ என் வீடியோலேயே நெகட்டிவ் சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது, நான் அவங்கள ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் நல்லது பண்ணும்போது வீடியோ பண்ணும்போது எதுனா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி சரி நெகட்டிவ் இதுமாரி நான் பண்ணும்போது இதுமாரி மாட்டும் போது இப்படி பேசுகிறீங்களே, நான் நல்லது பண்ணும்போது எதுனா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோவே நான் கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி தான் வைக்க போகிறேன் நான் இனிமேட்டு போடுற வீடியோ. ஏன்னா அதுவே நெகட்டிவாக இருக்குது.
நீங்கள் எதாக இருந்தாலும் என் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதில் தனியாக இது பண்ணிப்பேன். ஏன்னா இது வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. இதுவே நெகட்டிவ், இந்த கமெண்ட்டை பார்த்தே நெகட்டிவ் ஆகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா?